பேர் ஆர் ராணி. நான் கொடைக்கானல்ல இருந்து 2வது வார்டுல இருந்து வந்திருக்கிறேன். 92ல இருந்து நான் சுயோதய குழுவில் இருக்கிறேன். ஆர்கானிக் காய்கறி, இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, மலைப்பூண்டு, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனோம்னா கஸ்டமர் வந்து நம்பி வாங்குவாங்க. நான் இங்க இருந்து ஒரு 25,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு போனோம்னா என்னோட செலவெல்லாம் போக எனக்கு ஒரு 5,000 ரூபாய் கிடைக்கும். எனக்கு வந்து 2 குழந்தைகள். எங்க வீட்டுக்காரர் சமீபத்துல தான் இறந்துட்டாரு. அந்த நேரம்லாம் நான் கஷ்டப்பட்டு இருந்த நேரத்துல எனக்கு இந்த திட்டம் தான் என் கை தூக்கி கொடுத்துச்சு. முதலமைச்சர் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதுல நம்ம உடம்ப பாதுகாத்துக்கிறதுக்கு மருத்துவ திட்டம், அதே மாதிரி மாசம் 1000 ரூபாய். அந்த 1000 ரூபான்றது வந்து மகளிருக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் தான். எங்களுக்காக ஒரு மருத்துவ செலவு இருக்கு, ஒரு பால் இருக்குது, பிள்ளைங்கள் இல்லாட்டினாலும் கணவன் கொடுக்காட்டினாலும் கூட அந்த 1000 ரூபாய் வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. மகளிருக்கெல்லாம் வந்து அடையாள அட்டை போட்டிருக்கிறாங்க. அந்த அடையாள அட்டை மூலம் ஒரு பஸ்ல ஏறணும்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எங்களோட வாழ்வாதாரம் நிறைய உயர்ந்திருக்கு. மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் வேண்டுமாமா, மகளிர் குழுவுல இருந்தா நம்ம வாழ்வாதாரம் உயருமாமான மாதிரி இந்த குழுவுல இருந்தோம்னா நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. தம்பி உதயநிதி தான் எங்க துறைக்கான அமைச்சர். அவர் தொடர்ந்து இருந்து எங்களோட வாழ்வாதாரத்தை எங்க காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க பிள்ளைங்களுக்கும் நாங்க சொல்லிக் கொடுத்து இந்த ஆட்சியும் இந்த திட்டங்களும் மலர வேண்டும் என மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.